ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற ஒரு டாக்குமெண்ட்ரி நேம் வந்து த டெவில் இஸ் பிஸி அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி. அது வந்து ஒரு ஹெச்பிஓ அந்த டிவி சேனலில் வர்ற ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு ½ மூவி தான். பட் ஆனால் இது வந்து இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார், ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து ஒரு வின் பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ரன் ஆகும். பட் ஆனால் வந்து இது ஷார்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ டாக்குமெண்ட்ரினா வந்து உங்களுக்கு வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இருக்காது. அதாவது வந்து இப்போ ஷார்ட் ஃபிலிமோ படமோ அந்த மாதிரி வந்து கமர்ஷியல் எதுவுமே இல்லாமல் உண்மையாக நடந்த கதையை வந்து அப்படியே டாக்குமெண்ட்ரியாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கும் படத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே ட்ரூ இன்ஸ்டன்ட் காட்டும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் ஆனால் ரொம்ப உண்மையாகவும் உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட்ரியும் இருக்குது. இது நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் நிறைய அவார்ட்ஸுமே வாங்கியிருக்கு. இது வந்து சிம்பிளாக என்னென்னா வந்து ஒரு கிளினிக்கில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அபார்ஷன்லாம் பண்ணுவாங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளினிக்கில் வந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட ஒரு என்டையர் டே ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட டே வந்து ஒரு 5:30க்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டியை அலாட் பண்ணுறதுலேருந்து அவங்க அந்த லாக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து என்டர் பண்ணி அதில் உள்ள எல்லா அட்டெண்டன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பேஷண்ட்டாக வந்து அவங்களுமே வந்து அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த பேஷண்ட்டுக்கான ப்ரொடெக்ஷனுமே வந்து எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்த்து அங்கே உள்ள அரசியல், அப்புறம் அந்த பெண்களோட பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்து பெண்களோட உரிமை, அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைங்களை வந்து பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் இந்த அபார்ஷன் பற்றி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து பேசியிருப்பாங்க. இன்னொன்று வந்து அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறையா அந்த போராட்டங்களுமே நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த போராட்டங்களையும் இவங்க வந்து மேனேஜ் பண்ணும். அதே நேரத்தில் வந்து வர்ற பேஷண்ட்ஸையுமே வந்து அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களையுமே வந்து சேஃப்டியாக வந்து அவங்களுக்கு அந்த ஹெல்த் செக்கப்லாம் பண்ணி அனுப்பணும். அதே நேரத்தில் வந்து அந்த இனப்பெருக்கம் அதெல்லாம் பற்றி நிறைய விஷயத்தை பற்றி இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஆப்போசிட்லேயே வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும். இவங்க பாட்டி இவங்களோட வேலையை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கவங்க வந்து செம்மையாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து ஒரு 5:30க்கு வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் டியூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு, அவங்க இதெல்லாம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மேனேஜ் பண்ணுறாங்க. அந்த பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள பிரச்சனைகளாக இருக்கட்டும், வெளியில் நடக்கிற வந்து அந்த போராட்டங்களாக இருக்கட்டும், அதை வந்து முழுக்க வந்து அவ்வளோ அழகாக வந்து இந்த ஒரு 30 மினிட்ஸ் காட்டிப்பாங்க. பட் ரொம்ப 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 ஸ்லோவாக மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் அதே நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். நான் முன்னாடியே சொன்னமே வந்து உமன்ஸ் பற்றி, அவங்க ஹெல்த் பற்றி, அவங்களோட ப்ரொடெக்ஷன் பற்றி, அந்த குழந்தைங்கள் அபார்ஷன் பற்றி, அதில் உள்ள அரசியல் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து இவங்க இதில் ஆக்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு லேடி வந்து அவ்வளோ அழகாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு 5:30லேருந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணி நைட்டு ஒரு 8:00 9:00 வரையும் இல்லை ஈவினிங் வரையும் ஒர்க் பண்ணால் ஒருத்தவங்க வந்து எவ்வளோ டயர்ட் ஆவாங்களோ, எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்களோ, அவங்களோட அந்த வாய்ஸில் வந்து அந்தளவுக்கு அந்த ஒரு பெயின் வந்து இருக்கும். அது மாதிரி வந்து அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் அந்த அபார்ஷன் பண்ணியும் அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் நிறைய பர்சனலாக வந்து அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கும் இருக்கும். அதையுமே வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தமாதிரி போராட்டம் பண்ணுறாங்க, நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்றாங்க, பட் எங்களுக்குமே வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவங்களோட பிரச்சனையுமே வந்து அந்த கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற இந்த லேடி வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் சில சீன்ஸ்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கே வந்து ஒரு பேபி வந்து பிறக்கிற மாதிரி இருந்தது வந்து அபார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து பேபியே இல்லை, நான் டிவோர்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்களோட பர்சனல் இதையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ சூழ்நிலையும் ஒரு லேடி வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க் ஷெடியூல் வந்து எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன இஷ்யூலாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட வந்து என்ன மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் வந்து வராங்க, அதே நேரத்தில் வந்து அந்த அவுட் சைடில் வந்து அந்த போராட்டங்கள் நடக்கும்போது அதையுமே அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க, ரெண்டையுமே வந்து அந்த டே லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ஒர்க் லோட்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ உமன் சேஃப்டி எவ்வளோ முக்கியம், அவங்கள பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட ஹெல்த் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை வந்து இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த படம் வந்து ஒரு நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் போய் நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கு. அந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் இது வந்து ஒரு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு பர்சன் ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற பர்சனோட ஒரு என்டையர் டே லைஃப் வந்து அவ்வளோ அழகாக வந்து காட்டியிருப்பாங்க. அவங்களுமே வந்து நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது வந்து இது வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போயிருக்கு, நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு. ஏன்னா வந்து நிறைய விஷயத்தை வந்து இது பேசுது. அதாவது வந்து சேஃப்டி பேசுது, ப்ரொடெக்ஷனை பேசுது, குழந்தைங்க அபார்ஷனை பற்றி பேசுது, அதில் உள்ள பாலிடிக்ஸை பற்றி பேசுது, அந்த ஒரு ஹாஸ்பிட்டலோட டே லைஃப்பை பற்றி பேசுது, அந்த ஆப்போசிட்டில் வந்து அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்களா அவங்களோட பாலிடிக்ஸ் பற்றி பேசுது, இவங்க 2 பேத்துக்குமான இடையில உள்ள பாலிடிக்ஸை பற்றி பேசுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த சீரிஸ் பேசுகிறதுனால நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போய் வந்து இது வந்து அவார்ட்ஸுமே வந்து வாங்கியிருக்கு அப்படின்றதையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஜியோ ஹாட்ஸ்டாரில் பாருங்கள். பட் ஆனால் வந்து தமிழில் இல்லை, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு டைம் இருந்தால் தாராளமாக போய் பாருங்கள். நன்றி.